திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் அம்பிகா, வயசு 35, உயரம் 164 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியரில் காடவராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களாம். பிடிப்பெல்லாம் போக கையில் 22,000 சம்பளம் வாங்குறதாகவும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர்னு சொல்கிறாங்க. ஒரு அண்ணனும் 2 அக்காவும் ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்க முதல் திருமணம் இவங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதான்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் 5 வயசு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல வேலைக்கு போகணும், குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல, இவங்க அப்பா பண்ணுற பிஸ்னஸ்க்கு கூட சேர்ந்து பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. இவங்க போன வாழ்க்கை ரொம்ப கசப்பான அனுபவம் போச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் வரக்கூடிய மாப்பிள்ளை எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருந்தால் போதும், நல்ல கேர் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டா போதும்னு பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேருமே டாக்டராக இருக்காங்க, ஜென்ரல் டாக்டராக இருக்காங்க. தனியாக வந்து கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்குதான் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்குதான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு 2 மெடிக்கல் ஷாப் வச்சுருக்குதான் சொல்கிறாங்கம்மா. நல்ல வரும்படியில் ஒரு 2 வீடு வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் நிலபலம் சொத்துக்கள் நிறையவே வச்சுருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 85 பவுன் நகை சேர்த்து வச்சுக்கிறதாங்க சொல்கிறாங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சாமல் போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் திவ்யஸ்ரீ, வயசு 32, உயரம் 160 சென்டிமீட்டர், ராசி கம்பம், நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியரில் அக்னிக்குள்ள சத்திரியான்னு சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 36,000 சம்பாதிக்கிறாங்களாம். இவங்க கூட பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும் இருக்குதா சொல்கிறாங்கம்மா. அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. இவங்க தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா முதல் திருமணத்துக்கு தான் பார்த்துட்ருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஜாதகம் பொருந்தாங்கம்மா. இவ்வளோ நாள் கல்யாணம் தள்ளி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கணும், அதிகபட்சம் 4 வயசு வித்தியாசம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல வேலையில் இருக்கணும், ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை இவங்க உயரத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கேர் எடுத்து நல்லபடியாக கண்ணு கருத்துமாக பார்த்துட்டா போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் லேத் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்குதான் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்குதான் சொல்கிறாங்க. இவங்க நல்லா படித்ததால் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு மாதம் சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க தென்காசி மாவட்டம், ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னையில் கம்பெனியில் தங்கி வேலை பார்த்துருக்குதான் சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா 35 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்குதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் நிலம் வீடு இருக்க சொல்லியிருக்காங்கம்மா. வீடு மட்டும் வாடகைக்கு தான் இருக்க சொல்கிறாங்க. ஒரு 2 ஏக்கர் விவசாய இடம் பரம்பரை சொத்து இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. இந்த பெண்ணோட நல்லா கருதி எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க. இது மாதிரி பல வரங்கள் சேனலில் இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.